மனித ஜாதி தவிர மற்ற அத்தனை உயிரினங்களும், தாவரத்திலேருந்து செடி கொடியிலேருந்து ஆரம்பித்த அத்தனை உயிரினங்களும் பாவத்தை அனுபவிக்கிறதுக்குன்னே வந்த பிறப்பு. தேவர்கள் அத்தனை பேரும் புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்குன்னே வந்த பிறப்பு. நாம தான் இப்போ கண்டிஷன் மதில் மேல் பூனை மாதிரி இருக்கும். நமக்குத்தான் பாவம் இருக்குது, நமக்குத்தான் புண்ணியம் இருக்குது. இது பண்ணினா பாவம், இது பண்ணினா புண்ணியம் என்ற கேட்டகரி பிரித்து நமக்கு சொல்லியிருக்கு. நமக்கு தான் இந்த பகுத்தறிவுன்னு இருக்குது, டிஸ்கிரிமினேட்டிவ் நாலேஜ். மற்ற விலங்குகளுக்கெல்லாம் இருக்கிறது, பறவைகளுக்கு இருக்கிறத இன்ஸ்டிங்க்ட்னு சொல்கிறோம், உந்துணர்வுன்னு சொல்கிறோம். அதோட ஆக்ஷன்ஸு, அதோட சிந்தனை எல்லாம் வரையறுக்கப்பட்டிருக்கு. நமக்கு டிஸ்கிரிமினேட்டிவ் நாலேஜ் இருக்குது. பாருங்களேன், நாளைக்கு ஏகாதசி, நாம் நாளைக்கு விரதம் இருக்கணும், ஒன்றும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நான் இருக்கலாம். ஒரு நாய் நாளைக்கு ஏகாதசின்னு சொல்கிறான், வெள்ளிக்கிழமையா வேற இருக்குது, தினம் இந்த தலப்பாக்கட்டு வாசல் எச்சக்கலையே சாப்பிட்டுன்னு இருக்கோம். இந்த தலப்பாக்கட்டி கடை வாசல் எச்சக்கலையே ஏன் தினம் சாப்பிட்டுன்னு இருக்கணும்? நாளைக்கு நல்ல ஐயரு கடையாக பார்த்தா ஐயரு ஹோட்டலாக போய் அந்த எச்சக்கலையை சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு நாய் நினைக்குமா? நினைக்காது. ஏன்னா பகுத்தறிகிற திறமை அதுக்கு கிடையாது. நமக்கு தான் இருக்குது. இன்றைக்கி ஏகாதசி, இதைத்தான் சாப்பிட்ணும், இதை சாப்பிடக்கூடாது, இதைத்தான் செய்யணும், இதை சாப்பிடக்கூடாது. நான் ஒருத்தனை அடிக்கணும்னு கையை ஓங்கிடுவேன், அடுத்த நிமிஷம் அடிக்காமலே கையை கீழே கொண்டு வர முடியும். இதான் எனக்கு இருக்கிற டிஸ்கிரிமினேட்டிவ் நாலேஜ், பகுத்தறிவு. ஒரு நாய் குறைக்கணும்னு வாயை திறந்துடுத்துன்னா அது குறைக்காமல் வாயை மூட முடியாது. ஏன்னா அதுக்கு உந்துணர்வு, இன்ஸ்டிங்க்ட், அவ்வளோதான். நாம் அந்த மாதிரி செயல்படக்கூடாது. அதுக்காக பெரியவா சொல்கிறா, இந்த மனசு ஆடிண்டே இருக்கு. எல்லாருக்கும் இருக்கு மனசு. விலங்குகளுக்கு இல்லையா, பறவைகளுக்கு இல்லையா, மனிதனுக்கு இல்லையா, தேவர்களுக்கு இல்லையா, ரிஷிகளிடத்தில் இல்லையா, எல்லாரிடத்துலையும் இந்த மனசு இருக்கு. இது பாதரசம் போல சலிச்சுட்டே இருக்கு. இது ஏன் சலிக்கிறதுன்னா பாவமும் இருக்குது, புண்ணியமும் இருக்குது. அதனால் ஒரு நேரம் பார்த்தா சந்தியாவந்தனம் பண்ணுறான், இன்னொரு நேரம் பார்த்தாக்க அவன் சினிமா தியேட்டரில் போய் உட்காந்துருக்கான், ஒரு நேரம் பார்த்தா ஆச்சாரமாக இருக்கான், இன்னொரு நேரம் பார்த்தா சரவண பவனில் உட்காந்துட்டு வெங்காய தோசை சாப்பிட்டுன்னு இருக்கான். ஆகையினால இப்போ ஒரே ஆசாமி தான், இந்த நான்கிற அவன் ஒத்தந்தான். ஒரு நேரத்தில் ஒரு மாதிரியாக இருக்கான். அந்த சலனம், சித்த சலனம். வாசலில் போகிற போதே வாசனை இழுத்துதுன்னா, இப்போ தான் பிளாட்ஃபார்ம் முழுக்க கடைகள் நிறையா வந்துடுது, பட்சண கடைகள். அந்த வாசனை இழுக்கிற போது இவனால் அதை மீண்டு போக முடியலேங்கிற போது அது இழுத்துடுறது. அது ஆகையினாலே நாம் என்ன பண்ணணும்? பெரியவா சொல்கிறா, நான் தான் அவன்கிற அத்வைதமெல்லாம் இருக்கட்டும், நான் தான் நீயா இருக்கட்டும், நீ எனக்காக ஒரு அனுகிரகத்தை பண்ணணும். நான் இப்போ பேத புத்தியோடு தான் இருக்கேன், நான் அந்த பேத புத்தியோடையே இப்போதே இருக்கேன். நானும் நீயும் ஒன்றுங்கிறதான ஞானம் எனக்கு அனுபவத்தில் வரும்படி பிரபு நீ எனக்கு அனுகிரகம் பண்ணு. நீ சமுத்திர ஜலம், நான் உத்தரணி ஜலம். பெரியவா சொல்கிற வார்த்தை இது. ஆனால் இந்த சமுத்திரத்திலேருந்து எடுக்கப்பட்ட உத்தரணி ஜலமும் சமுத்திர ஜலம் தானே. நாம் காசி யாத்திரை போயிட்டு கங்கை சொம்பில் கொண்டு ஆற்றுல பூஜை பண்ணுறோமே, அதுவும் கங்கா தானே. காசியிலையும் ரிஷிகேஷ்லேயும் ஹரித்வார்லேயும் ஓடுறது தான் கங்கையா? எங்காத்திலே கங்கை இருக்கா? அப்போது அந்த பரமாத்ம தத்துவம் தானே இது, வேறாக இருக்கவே முடியாதே. ஏன்னா சிட்டி ஆரம்பத்தில் இருந்தபோது எப்படி இருக்கு? ஆகையினாலே இந்த மனசு தான் இத்தனைக்கும் காரணம். இப்போது இந்த மனசை என்ன பண்ணுறது? இதுக்காக தான் இத்தனை நானும் அவரும் ஒன்றுங்கிறதெல்லாம் பேசுவோம். அனுபவத்துக்கு வரணும். அனுபவத்துக்கு கொண்டு வர்றது தான் அத்வைதம். இந்த அத்வைத அனுபூதி நமக்கு கிடைப்பதற்கு நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் வேண்டியிருக்கு. நாம் ஒரு ஊருக்கு போகணுன்னாக்க, ஒரு 10 நாள் தங்கணும்னாக்க எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம்? அதுபோல இந்த அத்தியாத்ம ஞான வாழ்க்கைக்கு, அத்விதீயமான அனுபூதி நிலையை அடைவதற்கு போவதற்கு முன்னாடி நம்மளிடத்தில் ப்ரிப்பரேஷன்ஸ் நிறையா வேண்டியிருக்கு. அது என்ன ப்ரிப்பரேஷன்ஸ் வேண்டியிருக்கு? இந்த மனசை முதல்ல சரி பண்ண வேண்டியிருக்கு.
ஏன்னா மனையேவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோட்சயோ, இவனுடைய பந்தத்துக்கும் அதுதான் காரணம், மோட்சத்துக்கும் அதுதான் காரணமாக இருக்கு. ஆகையினால என்ன பண்ணலாம், இந்த மனசை வச்சுட்டு கொடுத்தனும் பண்ண முடியல. அது சரி, இதை கொடுத்தனும் பண்ண முடியலையே, இந்த மனசை டைவர்ஸ் பண்ணலாமா, பண்ண முடியல. ஏன்னா எனக்கு அந்நியமா இல்லையே, நானே அதோட நான் ஈசி கொண்டு விட்டேன், அது ஒன்றுமே பண்ண முடியல. சரி, எனக்கு ஒரு நல்ல குரு கிடச்சிருக்கான், சுவாமி உங்களை நமஸ்காரம் பண்ணி வேண்டி கேட்டுக்கிறேன், இந்த மனசை வச்சுன்னு என்னால் கொடுத்தனும் பண்ண முடியல, என்னை ரொம்ப பெரியவா சொல்கிறா, என்னால் ரொம்ப பாடுபடுத்துறது இது, இதை கொஞ்சம் இந்தாங்க உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்கோ, தட்டி கொட்டி சரி பண்ணி கொடுங்கோன்னா, என்ன கழுத்தில் போட்டுருக்கிற தங்க நகையை எடுத்து கொடுத்து ஒரு பத்தங்கிட்ட கொடுத்து அவனை மாற்றி வேறு மாதிரி பண்ணி கொடுன்னு சொல்கிற மாதிரி இது மனசை பண்ண முடியுமோ? அந்த குரு என்ன சொல்கிறார், அப்பா இந்த மனசை வச்சுன்னு நான் பட்ட பாடு எனக்கு தெரியும், நான் இதை எவ்வளவு கஷ்டப்பட்டு இப்போ நான் இதை அடக்கி கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறது எனக்குத்தான் தெரியும். இது என்ன நகையா கழட்டி கொடுக்க முடியுமா, மூக்கு கண்ணாடியா கழட்டி கொடுக்க முடியுமா, இது நம்மோடு நானாக அதை சேர்ந்துடுத்தேன். இந்த மனசு தான் என்ன அந்த பரமாத்மாவிடமிருந்து பகவானிடத்திலிருந்து என்னை பேதப்படுத்துறது. இப்போ மனசை எடுப்பில் கரண்டு போ அப்படின்னா கரண்டு போகாது. 51ஆம் பக்கம் யாரான்னு புஸ்தகம் வச்சுட்டு இருக்கிறவா பாருங்க. மனசை கழற்றி கொடுக்க முடியுமான்னா கொடுக்க முடியல, வச்சுட்டும் கொடுத்துட்டும் பண்ண முடியல, கஷ்ட நிலை தான் இருக்குது. அதனால இந்த மனசை என்ன பண்ணலாம், அதை என்னால் வச்சுன்னு பண்ண முடியல. குருவை கேட்டாலோ அவரே அப்பா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறார். இந்த மனசோ குரங்கு மாதிரி இருக்குது. குரங்கு ஒரு நிமிஷம் சும்மா இருக்காது. குரங்கு சேட்டேன்னு சொல்கிறோம் இல்லையா, அது அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் தாவி தாவி அலைஞ்சு கொண்டே இருக்கு. இந்த மனசு என்ன பண்ணிட்டு இருக்கு, இந்த பெரியவா சொல்கிறா, ஐயோ இந்த அழுக்கான தேகத்தை போய் பிடிச்சுட்டு இருக்கு, இதில் போய் நான் 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 என்னுடையதுன்னு சொல்லுறது அழுக்கு தேகங்கிற இந்த தேகத்தை. ஆனால் பகவான் எதுக்கு தெரியுமா இந்த மனசை கொடுத்துருக்கார், இந்த அழுக்கு தேகத்தை விடுறதுக்காக கொடுத்துருக்கார். இவன் இந்த அழுக்கு தேகத்தையே பிடிச்சுட்டு இருக்கான், இது அழுக்குன்னு தெரியல. தினம் பியர்ஸ் சோப்பு போட்டு குளிக்கிறான், தினம் ஃபாரின்லேருந்து வந்த சென்ட்டு போட்டு இதுக்கு போஷாக்கு பண்ணுறான், பெரிய விலையுயர்ந்ததான ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டுக்கிறான். ஆனாலும் இவன் இந்த மனசு அழுக்காகவே இருக்குது. ஏன் அழுக்குன்னா, இந்த இதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் சரீரம்னு பேர். சரீரம்னா என்ன தெரியுமா அர்த்தம், சீரியத்தே அனேனேதி சரீரா. இந்த உளுந்து குவியல் வச்சுருக்க பாருங்க, உளுந்த கொட்டி வச்சுருப்பான். இந்த உளுந்து மூட்டை குவியலாக நீங்கள் அப்படியே குவிச்சு வைங்களேன், ஒரு 10 நிமிஷத்தில் அத்தனை சரிஞ்சு போயிடும். அதுக்கு தான் சரீரம்னு சரிஞ்சுட்டே இருக்கும். அதனால தான் இதுக்கு சரீரம் அப்படின்னு பேர். அதோடு மட்டும் இல்லை, இதை ஏன் அழுக்கு மூட்டைன்னு சொல்கிறாருன்னா, எல்லாரும் வரும்போது ரிட்டர்ன் டிக்கெட்டு வாங்கிட்டே வந்திருக்கும். பிரம்மாலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு ஜீவனும் இந்த உலகத்தில் ரிட்டர்ன் டிக்கெட்டு வாங்கிட்டு தான் வந்திருக்கும். ரிட்டர்ன் டிக்கெட்டு வாங்காமல் வந்தவன் ஒருத்தரும் கூட கிடையாது. அவன் போகிற போதே சித்திரகுப்தன் ரிட்டர்ன் டிக்கெட்டையும் கையில் கொடுத்து தான் அனுப்பிச்சிருக்கான். ஆனால் அது எங்கே வச்சுருக்கோன்னு நமக்கே தெரியல, எங்கேயோ சூக்ஷமாக ஏதோ ஒரு இடத்துல இருக்குது, மெமரி கார்டு மாதிரி அதை எங்கேயோ ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கான். அந்த ரிட்டர்ன் டிக்கெட்டு இருக்குது. அதில் அந்த ரிட்டர்ன் டிக்கெட்டில் டேட் ஆஃப் டைம் அதில் இருக்குது, டேட் ஆஃப் எக்ஸ்பைரி, பிளேஸ் ஆஃப் எக்ஸ்பைரி, டைம் ஆஃப் எக்ஸ்பைரி. உலகத்தில் படைக்கிற அத்தனை வஸ்துவுக்கு இருக்கா இல்லையா, மருந்து மாத்திரையிலேருந்து எல்லாத்துக்கும் சித்திரகுப்தன் எல்லாத்துக்கும் இந்த 3 சீலை குத்தி தான் நம்மளை எல்லாரையும் அனுப்பிச்சிருக்கான். அது அவர் சொல்கிறார், பட்டினத்தார் சொல்கிறார், காடோ செடியோ கடலோ நகரோ நகர்ப்புறமோ, இந்த சரீரம் எங்கே விழும், எப்படி விழும், எப்போ போகும், என்னென்னு யாருக்கானு தெரியுமோ. இந்த அழுக்கான ஊனுடம்பை வச்சுட்டு நான் கஷ்டப்படுறேனே அப்படிங்கிறார். நாம் அதை வச்சுட்டு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கியேங்கிறா பெரியவா. அதனால் இது அழுக்கு உடம்பு,
இதை சீக்கிரம் விடணும், இது சீக்கிரம் விடணும். அழுகி போகிற பழம்னா இது பெரியவா இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே போய், இது அழுகி போகிற பழம் இல்லை, அழுகின்றே இருக்கிற பழம். இந்த சரீரம் அழுகி போகிற பழம்ங்கிறது இருக்கட்டும், நாளைக்கு அழுக போகிறது இப்போ அழுகின்றே இருக்கு இல்லையா? ஆச்சாரியால் சொன்னாலே மோகமுத்கரத்தில் பாரியா பிப்யதி தஸ்மின் காயே சொல்லலே ஆச்சாரியால். அதுக்காரர் போயிட்டா பையனுக்கெல்லாம் தகவல் கொடுத்து எல்லாம் பாம்பேலேருந்தும் டெல்லியிலேருந்தும் ஃபாரின்லேருந்தும் எல்லோரும் வந்தாச்சு. அந்த மாமி சொல்கிறா, சாஸ்திரிகளே மசன்னு காரியத்தை பண்ணாதேங்கோ, மலன்னு முடிங்கோ, குழந்தைகளுக்கெல்லாம் பசிக்கும், எத்தனை நேரம் இந்த பணத்தை போட்டு இருக்கிறதுங்கிறா சார். எந்த சரீரத்தோடு கட்டி புரண்டு சுகத்தை அனுபவிச்சாலும் அந்த சரீரத்தை வச்சுக்கிறதுக்கு பயப்படுறா, பார்க்கறதுக்கு பயப்படுறா, பார்த்தா தீட்டு தொட்டால் தீட்டு. பாரியா பிப்யதி தஸ்மின் காயே, மனைவி அதை கண்டு பயப்படுகிறா, மலமலன்னு சீக்கிரம் கலப்புங்கோங்கிறாரு. இதானே சத்தியம். இது ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் அது போகத்தானே போகிறது. ஏதோ ஒரு லீஸ் பீரியடு சார், எத்தனை வருஷம் லீஸுன்னு நமக்கு தெரியல, ஏதோ ஒரு லீஸுக்கு எடுத்துன்னு வந்துட்டோம். அவன் சித்திரகுப்தனை போய் கேட்க முடியுமா? அவன் கம்ப்யூட்டரில், நீங்கள் எந்த கம்ப்யூட்டரில் நீங்கள் வைரஸ் வந்தாலும் வரலாம், அவன் கம்ப்யூட்டரில் ஒன்றுமே பண்ண முடியாது. யமதர்மனுக்கு கூட இந்த பாஸ்வேர்டு கிடையாதுன்னு பாகவதத்தில் சுகாச்சாரியால் சொல்லிட்டார். இவனோட கம்ப்யூட்டர் ஃபைலுக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு யமதர்மராஜா கூட பாஸ்வேர்டு ஒத்தனுக்குத்தான் தெரியும், சித்திரகுப்தன் தான் பண்ண முடியும். ஏன்னா அவன் தான் அக்கௌண்ட் முழுக்க வச்சுட்டு இருக்கான். அதனால வேறு யாரும் உள்ளே போக முடியாது. இந்த உலகத்திலேயே பிரைவ் பண்ண முடியாமல் இருக்கிற ஒரே ஒரு ஆசாமி சித்திரகுப்தன் தான். நீங்கள் யாரை வேணாலும் பிரைவ் பண்ணலாம், லஞ்சம் கொடுத்து நம்ம சரி கட்டலாம், பகவானை கூட நீங்கள் பக்தியினால அவரை சரி கட்டலாம். சித்திரகுப்தன்ட்ட மட்டும் இந்த காரியம் பலிக்கவே பலிக்காது. ஆகையினாலே இந்த அழுகிற பழம்னு தெரிஞ்சுக்கோ, அழுகின்றே இருக்கிற பழம்னு தெரிஞ்சுக்கோ, அதை புரிஞ்சுக்கோ, சரீரத்தை விட்டுடுங்கிறார். அவர் விட்டுட்டார். பெரியவா சரீரத்தில் இருக்கிற நான்கிற அபிமானத்தை விட்டுட்டார். இல்லைன்னா அப்படிப்பட்ட ஒரு தபஸ்வியா உடலை வருத்தி கொண்டு அவரால் இருந்தாரே, அந்த மாதிரி உலகத்தில் நம்மால் ஒரு நாள் 1 மணி நேரம் இருக்க முடியுமா? நம்ம யோசிச்சு பார்க்கணும் சார். மாட்டு கொட்டகையில் படுத்துட்டு இருப்பார் சார், வெறும் தரையில் ஒரு காவி துண்டை விரிச்சுட்டு படுத்துட்டு இருப்பார். அந்த மாடு இருக்கும், இந்த சாக்கடை ஓடும், இந்த சாணி ஏகப்பட்டதும் இருக்கும். நாமெல்லாம் மிதிக்கவே கூசுவோம், கொசு கடிக்குமேன்னு நினைப்போம். அவர் ஒரு கசு கடிக்கலையே, அவர் ஒன்றுமே பண்ணலையே. ஏன்னா அவரே சொல்கிறா, பெரியவாளே சொல்கிறா, கொசு வேறு நான் வேறு இல்லையே, நான் தானே இந்த கொசுவாகவே இருக்கேன், என்னையே நான் எப்படி கடிச்சிக்க முடியும்? என்ன அனுபவ ஞானம், அந்த அத்வைத அனுபவ ஞானம் இல்லைன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவரால் இருக்கவே முடியாது. ஆகையினாலே அவர் சொல்றார், இந்த சரீர பிரஜையை விட்டு விடணும். அழுகின பழம், அழுகிக்கொண்டே இருக்கிற பழம் இந்த சரீரம், மனசு, புத்தி, இந்திரியங்கள் எல்லாம். அழுகாத பழம் ஒன்று இருக்கு, அது பரமாத்மா. எப்போதும் இருக்கா, நிச்சயமா இருக்கிறவர் அவர், மிக இனிமையான பழமாக இருக்கிறவர். ரசோவை சகா என்று உபனிஷத் சொல்லுகிறதே, பரமரசபூரிதமாக இருக்கிறவர் அவர் ஒருத்தர் தான். அதனால ஹரிம் ஏகரசம் அப்படின்னு ஜெயதேவர் கூட அதுதான் சொல்கிறார். ஏகரசம் பகவான் ஹரி, அவர் தான் ஏகரசம். அவரை பிடிச்சிக்கோ. இந்த ஏன் நாற்றம் எடுத்த உடம்பு, நீங்கள் 2 இந்த உடம்பு போயிடுத்துன்னு வச்சுங்கோ, பாக்ஸுக்கு சொல்லி அனுப்புங்கோங்கன்னா, ஒரு இத்தனை குறிப்பிட்ட ஹவர்ஸ் தாண்டிடுதுன்னா அது நாறுறது, ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் சார், எங்கள் ஊருக்கு பக்கத்தில் கோனேரி ராஜபுரம்னு கிராமம், மடத்துக்கு ரொம்ப வேண்டியவர். அவத்து மாமி தவறி போயிட்டா, இவர் மட்டும் இருந்து எல்லா நிறையா காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார். மகாலிங்கையர்னு பேர். அவர் போவார் வருவார், வீடு பெரிய வீடு, கிராமத்து வீடு கேட்கணுமா. ஒரு தடவை திடீர்னு பக்கத்து வீட்டில் நாத்தம் வர ஆரம்பிச்சுது. என்னமோ எலி செத்து கிடக்கு போல் இருக்கு, பூனை செத்து கிடக்கு போல் இருக்கு அப்படின்னுட்டு எல்லாரும் அங்கே இங்கே தேடி, அங்கே பார்த்தா இங்கே பார்த்தா ஒன்றும் தெரில. அப்புறம்
அந்த தோட்டக்காரன் வேலைக்காரன் இருக்கானே, வயலில் வேலை பார்க்குறவன், அவன் தான் பார்த்துட்டு சொன்னான், சாமி இது எலி செத்த நாத்தம், பூனை செத்த நாத்தம் இல்லை, யாரோ மனுஷன் செத்து போயிருக்கான். ஆகையினாலே இது எங்கே ஏதுன்னு பார்த்தா, யாரா இந்த அக்ரகாரத்தில் வீடு திறக்கலைன்னா 4 நாளாக மகாலிங்கையரான் திறக்கவே இல்லை. சரி பாடுறான்னா அந்த கிட்டுக்க போனால் அப்போ தான் நாத்தம் தெரியறது. ஜன்னக்கதவெல்லாம் சாத்தி இருக்கு. அது வாசத்தின்ன கொரடு, தாழ்வாரம், ரேழி, அதுக்கப்புறம் மிற்றம், அதுக்கப்புறம் தாழ்வாரம், கூடம், இவ்வளோ பெரிய வீடு, கிராமத்து வீடு, 35 அடி அகலம், 300 அடி நீட்டு. அப்புறம் இவன் பார்த்து ஓட்டெல்லாம் பிரிச்சுன்னு போனால் உள்ள கிடக்கான். எப்போ ஆச்சுன்னே தெரியல, கிட்டக்கே போக முடியல. சாமி நாத்தமாக நாடுறதுன்னா. அப்புறம் ஏதோ சேரிக்கு போய் அவனெல்லாம் ஆளெல்லாம் கூப்பிட்டுன்னு வந்து அங்கே எல்லாம் பண்ணினா. அது இந்த சரீரம் சார், இதுதான் இந்த சரீரத்துக்கு மதிப்பு. இதைத்தான் பெரியவா சொல்கிறா, அழுக்கு